சார் முதல்ல எடுத்த உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்றீங்க. உங்க கையிருப்பு தொகை எவ்வளோ இருக்கு, பேங்க்ல எவ்வளோ பணம் இருக்குன்னு கிரியேட் பண்றீங்க. இப்போ என்ன பண்ணணும், முதல்ல பேங்க் அக்கௌண்ட்ஸ் போகணும். இப்போ ஏற்கனவே வந்துட்டு நான் ஒரு 3 பேங்க் இதில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். எஸ்பிஐ, கேஷ் இன் ஹேண்டு, ஐஓபின்னு 3 பேங்க் வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ நீங்க கனரா பேங்க் நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கனரா பேங்க் டைப் பண்ணுங்க. கனரா பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் பேரு உங்களோட பேரோ இல்லை உங்க மனைவியோட பேரோ ஏதோ ஒன்று வச்சிருப்பீங்கன்னா ஓகே. அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட் 4 நம்பர் மட்டும் போட்டுக்கோங்க உங்க ரெஃபரன்ஸ்க்காக. பிரான்ச் வந்துட்டு மதுரை பிரான்ச் போட்டுக்கோங்க. அக்கௌண்ட் டைப் இது பேங்க் அக்கௌண்ட், அப்போ பேங்க் வச்சிருங்க. இந்த சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணும்போது அந்த பேங்க்ல என்ன அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கோ அதை உள்ள போட்டுக்கிறீங்க. ஒரு 10 லட்சம் ரூபா போட்டுக்கிறீங்க. இப்போ நான் என்ன பண்றேன், ஆட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். அப்போ நம்ம கையிருப்பு தொகையோட இந்த பேங்கோட ஃபண்டும் உள்ள ஆட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த 10 லட்சம் ரூபாயும் உள்ள ஆட் ஆயிரும். இப்போ நான் பேங்க் அண்ட் ஃபண்ட் பேலன்சஸ் போனேன்னா இப்போ மொத்த இருப்பு இந்த பேங்க்ல 52,000, இந்த பேங்க்ல 50,000, இந்த பேங்க்ல 22,000, இந்த பேங்க்ல 10 லட்சம். அப்போ எந்தெந்த பேங்க்ல எவ்வளவு நம்மகிட்ட கையிருப்பு பணம் இருக்குன்றது வந்துடும். சரியா? இப்போ நாங்கள் இப்போ என்ன பண்றோம், கஸ்டமர் ஒன்று கிரியேட் பண்றோம். கஸ்டமர் கிரியேஷன் போறோம். கஸ்டமர் கிரியேஷன்ல வழக்கம் போல அவங்களோட பேரு, அப்பா பேரு, ஃபோன் நம்பர். இந்த சென்ட் ஓடிபி எதுக்காக இருக்குன்னா, இந்த சென்ட் ஓடிபி கொடுத்தோம்னா இந்த கஸ்டமருடைய மொபைல் நம்பர் அவங்க கையில இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு டைமும் டயல் பண்ணி பார்த்துட்டு ஃபோன் ரிங் போகுது அப்ப இருக்கு அப்படி சொன்னா அது சங்கடமா இருக்கும்ல. அப்ப அவங்க கையில ஒரு ஓடிபி போயிட்டு அதை சொல்லணும்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வெரிஃபைடு கஸ்டமர் ஆயிடுவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது கீழே அவங்களோட டேட்டா வரும். கஸ்டமரோட போட்டோ, என்னென்ன டேட்டா எல்லாமே இதுல வந்துடும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பவுண்ட் டிரான்சாக்ஷன், புதிய கடன். இல்லை எனக்கு இது இங்கிலீஷ்ல இருக்கிறது கஷ்டமா இருக்கு, எனக்கு தமிழ்ல இருந்தா ஈஸியா இருக்கும்னா நீங்க இதை தமிழ்ல மாத்திக்கலாம். ஸோ இதை தமிழ்ல மாத்தினீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல வந்துடும். புதிய அடகு, நிலுவை வசூல், நகை மீட்பு, அந்த மாதிரி தமிழ்ல வந்துடும். நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல வச்சு இப்போதைக்கு நான் சொல்லித்தரேன். சரி, இப்போ முதல்ல கஸ்டமரை சூஸ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு என்ன பண்றேன், மணிகண்டன் ஒரு கஸ்டமர், மணிகண்ட பிரபுன்னு ஒரு கஸ்டமரை கிரியேட் பண்றேன். இந்த கஸ்டமர் என்ன பண்றாரு, தங்கம் அடகு வைக்க வர்றாரு. எவ்வளவு ரூபாய் அடகு வைக்க வர்றாருன்னா, இப்போ கோல்டு 10 கிராம் வைக்கிறாங்க. அந்த 10 கிராம்ல ஒரு சின்ன கல் இருக்கு அப்படின்னா, ஒரு 1/2 கிராம் கல் இருக்குன்னா அந்த 1/2 கிராம் கழிச்சிருந்தீங்கன்னா 9.500 கிராம் தான் ஆக்சுவல் வெயிட். இது 22 கேரட்டா, 20 கேரட்டா, 18 கேரட்டா, ஸோ என்ன கேரட்டை பொறுத்து வேல்யூ மாறும். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோல்டு ரேட் என்ன இருக்குன்றத செட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை 13,500 இல்ல 12,500 இந்த மேனேஜ் பட்டனை டச் பண்ணீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கான தங்கத்தோடைய மதிப்புகளை இங்க நீங்க போடுறீங்க. சரிங்களா? அப்போ இங்க நீங்க வெயிட் போட்ட உடனே என்ன கேரட்னு சூஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த தங்கத்தோடைய ஆக்சுவல் வெயிட், ஆக்சுவல் மதிப்பு கொண்டு வந்துடும். அதுக்கு அடுத்தது டிஸ்கிரிப்ஷன். இது மோதிரம், இதை புதுசா நீங்களே ஆட் பண்ணணும். இந்த பிளஸ் சிம்பலை கிளிக் பண்ணீங்கன்னா மோதிரம், நெக்லஸ், பிரேஸ்லெட், பேங்கிள், இந்த விஷயங்கள் இருக்கும். புதுசா ஏதாவது ஒடியான அந்த மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணணும், இந்த இடத்துல ஐட்டம் நேம் போட்டு ஆட் பண்ணீங்கன்னா கீழே வந்துடும். இது வேண்டாம், இதை டெலிட் பண்ணா இதை டெலிட் பண்ணீங்கன்னா போயிடும். ஸோ காயின், ஆங்க்லெட், இது வேணாம்னா டெலிட் பண்ணா டெலிட் ஆயிடும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு நெக்லஸ் வைக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள். நெக்லஸை டச் பண்ண உடனே இங்க வந்துடும். அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு போட்டோ இருக்கும் இல்லையா, சூஸ் போட்டோல போயிட்டு அந்த ப்ராடக்டோட போட்டோவை டச் பண்ண உடனே ஓப்பன் ஆயிடும். இப்போ இது இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம். இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம்ல மொத்தம் 3 வகையான இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாப் அப்படின்னா, இன்னைக்கு 1 லட்ச ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய தங்கத்தை கொடுக்குறாங்கன்னா எனக்கு 1 லட்ச ரூபால ஒரு 60,000 ரூபாய் பணம் மட்டும் போதும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு 1.25 பைசா வட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 70,000 ரூபாய் கிட்ட எனக்கு தேவைப்படுது அப்படின்னா தங்க மதிப்புல இருந்து நம்ம ஒரு 70,000 ரூபாய் கொடுக்குறோம்னா அதுக்கு 1.5 பைசா வட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 85,000 ரூபாய் வரைக்கும் தேவைப்படுது, அப்போ அந்த லோன்ல நமக்கு ரிஸ்க் ஜாஸ்தி, அப்போ 2 பைசா வட்டி. ஸோ அப்போ என்ன சதவீதத்துக்கான தொகை வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வட்டி மாறும். அதுல இன்னொரு விதமானது இருக்கு, எல்டிவி இன்ட்ரெஸ்ட் ஸ்லாப் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் நகை வைக்கிறேன், இன்னையில இருந்து 3வது மாசத்துல நான் நகையை திருப்பிக்கிறேன், 3 மாசத்துக்குள்ள நகையை திருப்பிக்கிறேன்னா அவங்களுக்கு 1.25 பைசா வட்டி. 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள திருப்புறாங்கன்னா அவங்களுக்கு 1.5 பைசா வட்டி. 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் அவங்க இழுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 2 பைசா வட்டி. ஸோ அப்போ
இன்ட்ரெஸ்ட் ஸ்லாப் பொறுத்தும் வட்டி தொகை மாறும். அதுக்கு அடுத்தது இது ரெண்டுமே நான் பண்றது இல்லப்பா, எல்லாருக்குமே 1.5 பைசா வட்டி தான். நான் மேனுவலா கொடுத்துட்றேன்னா இந்த இடத்துல போயிட்டு 1.5 பைசா வட்டின்றதை டைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 1.5 பைசா வட்டி தான் இந்த லோனுக்கு அப்ளை ஆகும். இப்போ மொத்தம் 1,82,080 ரூபா இருக்கா. இப்போ இதுல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 60% நான் கொடுக்குறேன்னா ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் அமௌண்ட் இதுல வந்துடும். இல்ல எனக்கு இந்த மாதிரி நான் கொடுக்க மாட்டேன், நேரடியா 80,000 ரூபாய் அந்த மாதிரி நான் டைப் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க 80,000ன்னு டைப் பண்ணீங்கனாலும் அதுக்கான பர்சன்டேஜ் அது காட்டிடும். மொத்த தங்கத்துடைய மதிப்புல இருந்து எவ்வளவு சதவீதம் நம்ம லோனா கொடுக்குறோன்றது வந்துடும். சரி, இப்போ லோன் டேட் இன்னைக்கு தான் உருவாக்குறோம். இன்னையில இருந்து அவங்க பேர்ல லோன் கிரியேட் ஆகுது. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க திருப்பணும், இல்லைன்னா அவங்களுக்கு நோட்டீஸ் போகும் இல்லையா, அதுக்கு டியூ டேட் வந்துடும். இப்போ இஷ்யூ ஃப்ரம் அக்கௌண்ட், நம்ம கிட்ட 3 பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதுல எந்த அக்கௌண்ட்ல இருந்து அவங்களுக்கு பணம் தரோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கனரா பேங்க்ல ஒரு 10 லட்சம் ரூபா வச்சிருக்கீங்களா, அந்த தொகையில இருந்து 10 லட்சம் ரூபா தொகையில இருந்து இந்த 80,000 ரூபாய் நான் கொடுக்க போறேன். அப்ப அந்த கனரா பேங்கை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சேவ் பானை டச் பண்ண உடனே கஸ்டமருக்கு ஒரு ஓடிபி போகும். ஸோ ஒவ்வொரு நகை அடகு வைக்கும் போதும் போகும்போதும் இந்த ஓடிபி டிரான்சாக்ஷன் நமக்கு வேணும்னா செட் பண்ணிக்கலாம், இல்ல வேண்டானா இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு ஓடிபியை டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஷாப் செட்டிங்ஸ், $401965. ஸோ ஓடிபி வந்திருக்கு 401965, இதுதான் ஓடிபி. வந்த உடனே வெரிஃபை அண்ட் சேவ் கொடுத்த உடனே இந்த லோன் ஆக்சுவலா அவங்க பேர்ல போயிட்டு 1.5 பைசா வட்டியில டெய்லி ஸ்லாப்ல சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் வரும். இந்த ரெசிப்ட்ல நம்ம கடையோட லோகோ, கடையோட பேரு, அவங்களோட அட்ரஸ், இது பவுண்ட் ரெசிப்ட், இதுல கஸ்டமரோட பேரு, அவங்க ஃபோன் நம்பர், கஸ்டமரோட டீடைல்ஸ், கஸ்டமரோட போட்டோ இருந்ததுன்னா கஸ்டமரோட போட்டோ இந்த இதுல வந்துடும். அடுத்து நகை மொத்தம் ஒரு ஐட்டம் வச்சிருக்காங்க, நீங்க 2-3 நகையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். அதுல நியூன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை டைப் பண்ணி 2-3 ஐட்டத்தையும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வலது பக்கம் பாத்தீங்கன்னா அந்த நகையோட போட்டோ இருக்கும், இடது பக்கம் தங்கத்துடைய டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும், எவ்வளவு வெயிட் வச்சிருக்கோம், என்ன டிடக்ஷன் வெயிட் வச்சிருக்கோம் எல்லாமே வந்துடும். டிரான்சாக்ஷன் சமயம்னா மொத்தம் எத்தனை நகை, மொத்தம் 3 நகை, ஒரு மோதிரம், ஒரு செயின், ஒரு நெக்லஸ், 3 வேற வேற வெயிட், வேற வேற பியூரிட்டி. ஸோ அப்ப எல்லாத்தையும் கூட்டி மொத்தம் எவ்வளவு வெயிட் வச்சிருக்காங்க, எவ்வளவு ஆக்சுவல் கோல்டு, டோட்டல் எஸ்டிமேட்டடா எவ்வளவு கொடுத்துருக்கோம், அதுல நம்ம லோன் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்கோம். 1,28,000 ரூபாய் மதிப்பு இருக்க தங்கத்துக்கு நம்ம 80,000 ரூபாய் லோன் கொடுத்துருக்கோம். அப்ப லோன் அமௌண்ட் கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், கீழே ரெண்டாவதா இன்னொரு பேப்பர்ல ஒரு சின்ன பிரிண்ட் வரும். இது எதுக்குன்னா நீங்க வாங்கக்கூடிய தங்க நகைய ஒரு பவுச்சில் உள்ள வச்சு இந்த பேப்பரையும் உள்ள வச்சுட்டீங்கன்னா அந்த நகையுடைய டீடைல்ஸ அந்த பேப்பர் எடுத்து நீங்க பாத்துக்கலாம். அப்போ இது இந்த பெரிய பேப்பர் வந்துட்டு கஸ்டமர் கையில கொடுக்கறது, இந்த சின்ன பேப்பர் வந்துட்டு அந்த பவுச்சுக்குள்ள நீங்க நகையை வைப்பீங்களா, அந்த சின்ன பேப்பரையும் அந்த பவுச்சுக்குள்ள வச்சுட்டோம்னா இந்த நகை யாரோடதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நீங்க வழக்கம் போல பிரிண்ட் கொடுத்துக்கலாம். நான் இதை பேக் கொடுத்துறேன். சரி, இப்போ வரைக்கும் ஒருத்தர் கஸ்டமர் வராங்க, அந்த கஸ்டமர் நகையை கொடுக்குறாங்க, அந்த நகைக்கு அகைன்ஸ்டா நம்ம ஒரு 80,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். இப்போ போயிட்டு பேங்க் அண்ட் ஃபண்ட் ஃப்ளோல நம்ம பாக்குறோம். சரி, இப்போ நம்ம கையில இருந்து 80,000 ரூபாய் நம்ம கையில இருந்து வெளியே போயிருக்கு. அப்போ ஃபண்ட் ரிப்போர்ட்ஸ்ல ஒரே ஒரு நிமிஷம், பேங்க்ல பேங்க் ஃபண்ட் அண்ட் பேலன்சஸ்ல போறேன். ஸோ இதுல 9,20,000 ரூபாய் தான் இருக்கு. ஏன்னா நம்மகிட்ட 10 லட்சம் ரூபாய் இருந்ததுல ஒரு லோனுக்கு 80,000 ரூபாய் கையில இருந்து இஷ்யூ பண்ணிட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேர்ல 9,20,000 ரூபாய் தான் இருக்கு. சரிங்களா? இப்போ உங்ககிட்ட 1,20,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகையை கொடுத்துட்டு போயிருக்காங்களே, அதை போய் நீங்க என்ன பண்றீங்கன்னா பேங்க்ல வைக்கிறீங்க. அது எப்படி பாக்குறதுன்னா ரிப்போர்ட்டை டச் பண்ணி இந்த பவுண்ட் ரிப்போர்ட் இதை டச் பண்ண உடனே ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுதான் வந்துட்டு நகை அடகு வச்சுட்டு போனவங்களுடைய எல்லா டேட்டாவும். இதுல ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டா எல்லாம் இந்த விஷயங்கள்லாம் எதுவும் தேவையில்லை, எனக்கு டேட்டாவை மட்டும் பார்க்கணும்னா இந்த ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா மட்டும் லிஸ்ட் ஆகும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த ஃபுல் ஸ்கிரீனை எடுத்துறேன். இப்போ இதுல நிறைய காலம்ஸ் இருக்கு, இவ்வளவு காலம் எனக்கு தேவையில்லை. எனக்கு பர்டிகுலரா நகை யார் வச்சிருக்கா, என்ன வெயிட் வச்சிருக்கா, என்ன லோன் மட்டும் காட்டினா போதும். அப்படின்னா இந்த காலம்ஸை டச் பண்ணிட்டு எந்தெந்த காலம்ஸோட விசிபிலிட்டி வேணுமோ அதை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டா போதும். ஐட்டம் டீடைல் வேண்டாம், வெயிட் வேண்டாம், டிடக்ஷன் வேண்டாம், ஆக்சுவல் வெயிட் இருந்தா போதும். அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்ல இருந்து கொடுத்துருக்கோன்றது வேண்டாம், என்ன லோன் அமௌண்ட் கண்டிப்பா வேணும்.
அடுத்தது எவ்வளவு பே பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராஃபிட், என்ன பேலன்ஸ், இந்த விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு வேணாம்னா இதெல்லாம் டிக் பண்ண எந்தெந்த விஷயங்கள் டிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலம்ஸ் மட்டும் தான் காட்டும், மற்றதெல்லாம் ஹைட் ஆயிருக்கும். உங்களுக்கு திரும்ப வேணும்னா அதை எனேபிள் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த மணிகண்ட பிரபுன்றவர் 80,000 ரூபாய்க்கு லோன் வாங்கிட்டு போயிருக்காருல, இந்த தங்க நகை அடக நம்ம போயிட்டு இந்த தங்கத்தை கொண்டு போய் நம்ம ஒரு பேங்க்ல வைக்கிறோம், கனரா பேங்க்லயே வைக்கிறோம்னு வச்சுக்கோம். ஏன்னா கனரா பேங்க், எஸ்பிஐ பேங்க்லாம் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா. ஸோ என்ன பண்ற, இதை இந்த இடத்துல மவுஸை நீங்க கொண்டு போனீங்கன்னா பேங்க் பிளெட்ஜ்னு ஒன்று இருக்கும். அந்த பேங்க் பிளெட்ஜை டச் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே ஒரு பிளெட்ஜுக்கான டேட்டா ஓப்பன் ஆகும். இல்ல இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு நகையா அடகு வைக்க முடியாது, ஒரு 2-3 நகை, ஒரு இன்னைக்கு காலில இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு 4-5 நகை சேர்ந்திருக்கு, அடுத்த நாள் போய் அந்த 4-5 நகையும் ஒன்னா நீங்க வைக்கணும்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ண கீழே எந்தெந்த நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வைக்கிறீங்களோ அந்தந்த நகையோட டேட்டாவெல்லாம் காட்டும். இதை டிக் பண்ணீங்கன்னா இப்படி காட்டும். இல்ல இந்த நகையை மட்டும் நான் போய் பேங்க்ல வைக்கிறேன்னா இந்த பேங்க் பிளெட்ஜை டச் பண்றீங்க. சோ புரியுதுங்களா? நான் என்ன பண்றேன், இதையும் நான் டிக் பண்றேன். டிக் பண்ண உடனே இந்த 2 நகையும் செலக்ட் பண்ணிடுச்சு. இப்போ கிரியேட் பேங்க் பிளெட்ஜ் இந்த டேட்டாவை நான் டச் பண்றேன். அப்போ மணிகண்ட பிரபுவோட 10 கிராம் நகை 80,000 ரூபாய், சிவமித்ராவோட 32 கிராம் நகை 1,50,000 ரூபாய். டோட்டல் லோன் அமௌண்ட் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கிறது இந்த நகைக்கு 2,30,000 ரூபாய். அப்போ இந்த 10 கிராம் தங்க 23% இருக்கு, இந்த 32 கிராம் தங்கம் வந்துட்டு 79% இருக்கு. அதாவது மொத்த வெயிட்ல இந்த தங்கம் எவ்வளவு சதவீதத்துக்கு நம்ம வைக்கிறோன்றது வந்துடும். சரியா? சோ இப்போ 2,30,000 ரூபாய்க்கு பதிலா நான் என்ன பண்றேன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு வைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம கொடுத்திருக்கிறது 2.25 லட்சம் தான், ஆனா நம்ம கொண்டு போய் இதை 3 லட்சம் ரூபாய்க்கு பேங்க்ல அடகு வைக்கிறோம். ஸோ நமக்கு பேங்க்ல வந்துட்டு ஒரு 8 பைசா வட்டி வருஷத்துக்கு கொடுக்குறாங்கன்னா 8 பைசா மெச்சூரிட்டி டேட் வந்துடும். கிரியேட் பேங்க் பிளேஜ் கொடுத்துடுறோம். சாரி, அதுக்கு முன்னாடி எந்த பேங்க்ல போய் நம்ம வைக்கிறோன்றதையும் சூஸ் பண்ணிடுறோம். இப்போ 9,20,000 ரூபாய் ஏற்கனவே கனரா பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு. இப்போ இந்த 3 லட்சமும் அதுல ஆட் ஆகணும்னா அந்த கனரா பேங்கை சூஸ் பண்ணிட்டு கிரியேட் பேங்க் பிளேஜ் கொடுத்துடுறோம். அப்போ இந்த தங்கம் நம்ம எவ்வளவு ரூபாய்க்கு வச்சிருக்கோம், எக்ஸஸ் ஃபண்ட் எவ்வளவு இருக்கு, அதாவது வந்துட்டு எக்ஸஸ் ஃபண்ட்னா என்ன, நம்ம இஷ்யூ பண்ண தொகையை விட அதிகமா எவ்வளவு நம்ம வச்சிருக்கோம். 2.25 லட்சம் ரூபாய்க்கு நம்ம லோன் கொடுத்த வாங்கின தங்கத்தை நம்ம 3 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்கோம். அப்ப அந்த 70,000 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இது வந்துடும். ஸோ பேலன்ஸ் 3 லட்சம் ரூபாய் இந்த நகைக்கு இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்றோம்னா நம்ம ஃபண்ட் பாக்குறோம். இப்போ பேங்க்ல பேங்க் அண்ட் ஃபண்ட் பேலன்சஸ் போறோம். இப்போ பாத்தீங்கன்னா 12,20,000 ரூபாய் பேங்க் ஃபண்ட் இருக்கு. எப்படின்னா நம்ம அந்த தங்கத்தோட டேட்டாவும் இதுல ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. சரிங்களா? சோ அப்போ இஷ்யூ பண்ணா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து கழிய தொகை, பணம் ஏதாவது நகை அடகு வைக்கிறது செய்யறது மூலமா பண்ணோம்னா பணம் உள்ள ஏறும். சரியா? சோ அப்போ நான் என்ன பண்றேன்னா இப்போ பவுண்ட் டிரான்சாக்ஷன் போறேன், நியூ பவுண்ட் போறேன். இப்போ வந்துட்டு கட்டினதுக்கு வந்துட்டு வட்டி கட்ட வர்றாங்கன்னா டியூ கலெக்ஷன் போறேன். கலெக்ஷன்ல போயிட்டு கஸ்டமருடைய பேரோ ஃபோன் நம்பரோ இல்ல கைரேகையோ, ஆதார்ல எப்படி கைரேகை வச்சு எடுப்போம் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா டேட்டாவை கொண்டு வந்துடும். ஸோ மணி வந்துட்டு இது வரைக்கும் இத்தனை லோன் வச்சிருக்காரு. கடைசியா லோன் வச்சது 80,000 ரூபாய்க்கு. ஸோ என்ன பொருள் வச்சிருக்காரு எல்லாம். உங்களுக்கு இந்த தீம் கஷ்டமா இருக்குன்னா இந்த தீம் கூட நீங்க வச்சுக்கலாம். லைட் தீமும் வச்சுக்கலாம், டார்க் தீமும் வச்சுக்கலாம். இதை தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எத்தனை நாள் ஆயிருக்கு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிருக்கு, எவ்வளோ லோன் வச்சிருக்கோம், எல்லா டேட்டாவுமே வந்துடும். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பைசா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் ஆயிருக்கு எல்லாமே வந்துடும். அவங்க கொடுக்குற தொகையை போட்டுட்டு கன்ஃபார்ம் போஸ்ட் கலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேர்ல தங்கம் வரவாயிரும். ஒருவேளை இந்த ஃபைனல் பேலன்ஸை ஃபுல்லா கொடுத்தீங்கன்னா நகை திருப்புற பேஜ் ஓப்பன் ஆகும். அது எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ பேங்க் ரெடிம்ஷன், சாரி இது பேங்க் ரெடிம்ஷன். ஸோ இந்த தொகை மொத்தத்தையும் போட்டீங்கன்னா நகையை திருப்புறீங்களான்னு கேட்கும். கன்ஃபார்ம் அண்ட் போஸ்ட் கலெக்ஷன் கொடுத்த உடனே ஐட்டம் லிஸ்ட். ஸோ இது வந்துட்டு அவங்க 80,000 ரூபாய் எப்படி கொடுக்குறாங்க, ஜிபேல பண்ணாங்கன்னா கனரா பேங்க். நான் என்ன பண்றேன்னா கேஷ் இன் ஹேண்ட் பணமா கொண்டு வந்து கையில கொடுக்குறாங்க. இப்போ வந்துட்டு என்ன சொல்லுது, இந்த லோன் வந்துட்டு பேங்க் பிளெட்ஜோட இருக்கு, நீங்க அதை நேரடியா எடுத்து கையில கொடுக்க முடியாது, முதல்ல வந்துட்டு பேங்க்ல இருந்து நகையை திருப்பினாதான் கொடுக்க முடியும்னு சொல்லுது. ஸோ அப்படிதானே. ஸோ அவங்க 80,000 ரூபாய் கட்டிட்டு போறாங்கன்னா முதல்ல வந்துட்டு நம்ம அவங்ககிட்ட பணத்தை வாங்கி அதுக்கப்புறம் தானே போய் திருப்பிட்டு வருவோம்.
ஸோ வந்து 80,000 ரூபாய் கட்டினாங்கன்னா காசை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் திருப்பிட்டு வருவோம். அப்ப என்ன பண்றோம், 80,000 ரூபாய் வாங்குறோம், பேமெண்ட்டுக்கு ரிசிப்ட் கொடுத்துட்டோம், பேமெண்ட் ரிசிப்ட் பிரிண்ட் ஆயிரும். இப்ப என்ன பண்றோம், ரிப்போர்ட்ல போறோம், பவுண்ட் ரிப்போர்ட்ல போறோம், இந்த நகையை திருப்புறதுக்கு போறோம். ஸோ இது பாத்தீங்களா, இது ரெண்டுமே பேங்க் பிளேஜ்ல இருக்கு. இதை தொட்ட உடனே ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். மொத்த லோன் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணிருக்கு, எந்த பேங்க் அக்கௌண்ட்ல எந்த லோன் கீழே வச்சிருக்கு. ஸோ கனரா பேங்க்ல வச்சிருக்கோம், 3 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்கோம், அந்த டேட்டா எல்லாமே இதுல கொண்டு வந்துடும். இதுல போயிட்டு ரிடீம் பேமெண்ட்னா பார்ஷியல் பேமெண்ட் கட்டுறது, ரிடீம்னா திருப்புறதுன்னு அர்த்தம். இந்த ரிடீம் கொடுக்குறேன், நம்ம 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாதானே அவங்க நகையை கொடுப்பாங்க. அவன் என்னமோ 80,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நம்ம 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் நமக்கு நகையை திரும்ப கையில கொடுப்பாங்க. அப்போ சேவ் ரெடிம்ஷன் கொடுத்த உடனே இந்த 2 டேட்டாவுமே 2 நகையுமே நம்ம கைக்கு வந்துடும். ஏன்னா இவர் கொடுத்தது அந்த இன்னொரு பொண்ணு கொடுத்தது 2 பேரோட டேட்டாவும் கையில வந்துடும். சரியா, இப்ப போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜுவல் ரெடிம்ஷன் முடிஞ்சிருச்சு. இதை டச் பண்றேன், இதுல நான் என்ன பண்றேன்னா ரிடீம்டு, நகையை திருப்பிட்டோம். சரிங்களா, ஸோ இந்த டேட்டா எல்லாமே வந்துடும். ஃபுல்லி பெய்டு, பேலன்ஸ் இல்லை அவங்களுக்கு, அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ. அப்ப இந்த ஒரு நகையில இருந்து என்ன நமக்கு லாபம் கிடைச்சிருக்குன்றத இந்த ப்ராஃபிட் அமௌண்ட்ன்றத போட்டீங்கன்னா இந்த நகையில இருந்து என்ன லாபம் கிடைச்சிருக்குன்றது வந்துடும். ஸோ இதுல வந்துட்டு மொத்தம் 2 விதம் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா இதுல வந்துட்டு காலம்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு எங்க இருக்கு, ஸோ இதுல ரெடிம்ஷன் ரிப்போர்ட், நகை யாரெல்லாம் திருப்பியிருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட். ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, பெய்டு எவ்வளோ, அமௌண்ட் எவ்வளோ, ரிசீவர் யாரு திருப்பிட்டு போயிருக்காங்க, இந்த டேட்டா எல்லாமே இதுல இருக்கும். ஸ்டாக் ரிப்போர்ட்னா இன்னைக்கு தேதிக்கு கஸ்டமருடைய தங்கம் எவ்வளோ கிராம்ஸ் நம்ம கையில இருப்பு இருக்கு, இந்த தேதிக்கு முன்னாடி எவ்வளோ இருப்பு இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருப்பு இருக்கு. ஸோ மொத்த இருப்பும் இந்த இதுல வந்துடும். இது உங்களுக்கு தமிழ்ல வேணா நீங்க தமிழ்ல மாத்திக்கலாம். வசூல் அறிக்கை, அதாவது வந்துட்டு இதுதான் பேமெண்ட் கொடுத்த ரிப்போர்ட். ஸோ கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம பணம் வாங்கின ரிப்போர்ட். இதுல அமௌண்ட் கஸ்டமர் கொடுத்தது, அதுல எவ்வளவு தொகை வட்டியா நம்ம கையில கொடுத்துருக்காங்க, அதுல டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்துருக்கோம். ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தா ஒரு வட்டியில ஒரு 500 ரூபாய் குறைச்சிங்கனே அப்படின்னா வட்டியில டிஸ்கவுண்ட் பண்ணிருப்போம். டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, இதுல எவ்வளவு நாள் ஆயிருக்கு டியூ வச்சு, 73 நாள் ஆயிருக்கு, 59 நாள், எவ்வளவு நாள் ஆச்சு வட்டி. ஸோ இந்த டேட்டா எல்லாமே இதுல இருக்கும். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஜுவல் ஹிஸ்டரி. இதை டச் பண்ணீங்கன்னா எல்லா கஸ்டமரோட டேட்டாவும் இதுல காட்டும். இதை ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா மட்டும் வரும். இதை தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட மொத்த டேட்டாவும் இதுல காட்டும். நான் என்ன பண்றேன், இதை போய் தொட்டேன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகி பிரிண்ட் எடுக்குது, எந்த பேங்க்ல வச்சிருக்கோம், என்ன நகை, அவங்க பேர் என்ன, எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். கலெக்ஷன் ரிப்போர்ட்னா பணம் வந்தது. கேஷ் ஃப்ளோ ரிப்போர்ட், பண வரவு செலவுக்கான ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் எதுக்காகனா, ஒரு நகை அடகு வச்சிருக்காங்க, அடகு வச்சதுல இருந்து நம்ம அவங்க கிட்ட ஒரு வட்டி வாங்கியிருப்போம், 2 பைசா வட்டியோ 1.5 பைசா வட்டியோ வாங்கியிருப்போம். நம்ம அதை போய் பேங்க்ல கட்டும் போது 0.9 காசு அந்த மாதிரி தான் நம்ம கட்டியிருப்போம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டுனா அந்த நகை வச்சதுல எவ்வளவு வட்டி நம்ம சம்பாதிச்சிருக்கோம், அந்த சம்பாதிச்ச வட்டியில இருந்து பேங்க்குக்கு என்ன வட்டி நம்ம கட்டியிருக்கோம், அப்போ பேலன்ஸ் எவ்வளவு லாபம், அந்த நகைக்கு நமக்கு என்ன லாபம், ஆக்சுவல் லாபம் கிடைச்சிருக்கு, அது கேஷ் ஃப்ளோ ரிப்போர்ட்ல பார்க்கணும். இந்த ரிப்போர்ட் தான் பார்த்து கேஷ் ஃப்ளோ ரிப்போர்ட். சரியா, அவ்வளவு.